அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்களோட ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் எங்கே போகிறோம்? பங்களாதேஷ் போகிறோம். அன்றைக்கி சும்மா சொல்லிட்டு சிரித்தோம்ல, பங்களாதேஷை சீர்குலைக்கணுன்னா ஒரு 4 நாளைக்கு ஒரு தடவை முக்கியமான தலைவரை போட்டாங்கன்னா ஜோம்பி கூட்டங்கள் சும்மா இருக்காது, அங்கங்கே சுற்றிட்டு தெரியும், பெரிய பிரச்சனைக்கு உள்ளாகும் அப்படின்னு சொன்னால் என்னப்பா சொல்லி வாய் கூட முடியல. இன்னைக்கு பார்த்தா அடுத்த ஒரு முக்கிய தலைவரை போட்டாங்க. கிரிட்டிக்கல் கண்டிஷன் தான், ஆல்மோஸ்ட் அவர் இறந்த கணக்கு தான்ன்றாங்க. பட் அங்கே ஒரு பதற்றமான ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்போ தான் அந்த ஓஸ்மான் ஹேடியோட இறப்பு ஒரு நாள் கூட இன்னும் ஈரம் கூட காயலை. அந்த ஜோம்பி கூட்டங்கள் போராட்டம் ஏதோ கொஞ்சம் ஓஞ்சிருந்த வேலையிலே திடீர்னு மற்றொரு பரபரப்பு. இன்றைக்கி காலையில் 11:45 ஆரம்பிச்சிட்டாங்க சம்பவத்தை. ரொம்ப சூடாக இருக்குது, ரொம்ப பரபரப்பாக இருக்குது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய சம்பவம் என்ன, அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் என்ன, அனைத்தும் ஒருங்கிணைந்த தகவலாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம ரஷ்யாவுக்குள்ளே போகலாம். ரஷ்யாவில் நடந்த நிகழ்வும் சரி, இன்றைக்கி ஈரான் இஸ்ரேல் தொடர்ந்து ஒரு மறுபடியும் யுத்த காலம் தொடங்கி விடுமா அப்படின்ற இன்னொரு ஆங்கிலையும் பார்க்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் அலச வேண்டியது இருக்கிறது. வாங்க நண்பர்களே, வீடியோக்குள்ளே போகலாம். பங்களாதேஷுக்கு போகலாம். வாங்க, தயாராக இருங்க. ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்பு சும்மா ஃபன்னாக தான் கேட்குறேன். எத்தனை பேர்த்துக்கு ஞாபகம் இருக்குது பேசிகிட்டு இருந்தோம்ல, சொன்னோம்ல, அடுத்த கட்ட தலைவர்கள் கொஞ்சம் எல்லாம் உஷாராக இருங்கப்பா, அப்புறம் யாராவது போட்டாங்கன்னா நீங்கள் பாட்டுக்கு ஓடி வந்து எல்லை பகுதியில் ஜோம்பி கூட்டம் மாதிரி ஓடி வந்து இந்தியா தான் கத்திட்டு இருக்காதீங்க. அங்கெல்லாம் இன்டர்னல் ஃபால்ட்டு, கொஞ்சம் உஷாராக இருந்துக்கோங்க. எல்லாத்துக்கும் இந்தியா தான் ஓடி வராதிங்க அப்படின்னு சொன்னோம் இல்லையா. இன்றைக்கி ஒரு சம்பவத்தை பண்ணிட்டாங்க. முக்கியமான ஒரு தலைவரை போட்டாங்க. சரி, யார் எங்கே அப்படின்றதுக்கு முன்பு நான் இன்னொரு விஷயத்தையும் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, அங்கே இருக்கக்கூடிய பத்திரிகைகள் இந்த மாதிரியான கார்ட்டூன்லாம் போட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே பங்களாதேஷ் பயங்கரமாக இருக்கிற மாதிரியும் பிரதமர் மோடியோட புகைப்படத்தை ஒரு சின்னதாக போட்டோம், அவ்வளோதான் முடிச்சுடுவோன்ற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அது இல்லாமல் இன்றைக்கி அந்த போராட்டக்காரர்கள் எல்லாமே என்ன மேக்சிமம் அவங்க நினைக்கிறாங்க அப்படின்னா, பங்களாதேஷ் முழுவதும் இந்த ஜோம்பி கூட்டங்கள் ஃபுல்லாகவே வந்து ஏதோ உள்ள நுழைஞ்சா ஈஸியாக இந்தியாவே பாதி பிடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு கற்பனையிலே அவங்க இருக்காங்க. பெரும்பாலும் அப்படி இல்லைன்னா ஒரு சில தீவிரவாத குழுக்களை ஆயுதங்களை கொடுத்து உள்ளே அனுப்புனா சர்வசாதாரணமாக பிடிச்சிடலான்ற மாதிரி தான் நினைக்கிறாங்க. அப்போ ஒரு விஷயம் நம்ம கிளாரிட்டியாக நம்ம ரவிக்குமார் ஆர்கே சேனலே சொல்லியிருந்தேன், மறுபடியும் நான் சொல்ல விரும்புகிறேன். அப்போ 2-3 நாட்களாக தனது சொந்த சொத்துக்களையே எரித்து ஒன்றுமே இல்லாமல் தரைமட்டமாக்கப்பட்டு அங்கே சுத்தமாக அழிச்சிட்டாங்க. அதுக்கு காரணம் என்ன சொன்னாங்க? முக்கிய கொலை குற்றவாளி தான் செஞ்சுருக்கோன்னாங்க. அதுக்கப்புறம் அவசர கதியில் ஒரு 2 பேர்த்த கைது பண்ணாங்க. இந்த கலவரம் நடக்கிற அன்னைக்கு கோர்ட்டில் ஜட்ஜ் ஐயா கிட்ட என்ன சொன்னாங்க அந்த 2 பேரும்? ஐயா, நாங்கள் தாங்க ஐயா அந்த ஃபைசல் அப்படின்ற ஒரு குற்றவாளியை கொண்டு போயிட்டு எல்லை களத்தில் விட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ காவல்துறை என்ன சொன்னாங்கன்னா, மதிப்புக்குரிய ஜட்ஜ் ஐயா அவர்களே, எங்களுக்கு ஒரு 3 நாள் இவங்க 2 பேர்த்தையும் எங்களுக்கு என்ன சொல்லுவாங்க, போலீஸ் கஸ்டடி கொடுத்தீங்கன்னா நாங்கள் உண்மையை கொஞ்சம் விசாரிச்சிடணும்னு சொன்னாங்கல்ல. அப்போ 18ஆம் தேதி போலீஸ் கஸ்டடி எடுக்கிறாங்க. 19, 20, 21 3 நாள் போலீஸ் கஸ்டடி எடுத்து முடிஞ்சதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு டீட்டெயிலாக சொல்கிறாங்க. இந்த வழக்கு விசாரணையில் ரொம்ப டீட்டெயிலாக சொல்கிறாங்க. எங்களுக்கு பைசல் தான் சுட்டானா அப்படின்றது இன்னும் நாங்கள் உறுதிபூர்வமாக இன்னும் நாங்கள் ஆதாரப்பூர்வமாக எந்த வித கலெக்டருமே பண்ணல. ஏன்னா முகமூடி இருந்ததுனால சம்பவம் நம்பர் 1 சரி, அவராக கூட இருந்தால் கூட சம்பவம் நம்பர் 2 அவர் பர்டிகுலராக எந்த ஏரியாவில் இருக்கிறார், எல்லை பகுதியில் கடந்து விட்டார், இல்லை எல்லை பகுதியில் நுழைந்து விட்டார், இந்தியாவுக்கு சென்று விட்டார் என்ற எந்தவித அடிப்படை ஆதாரமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த தகவலும் நாங்கள் இதுவரை நம்பவில்லை. அப்படி ஒரு சம்பவம் இதுவரை நாங்கள் இல்லைன்னு நினைக்கிறோன்ட்டாங்க. அப்போ இந்த ஜோம்பி கூட்டங்களுக்கு என்ன சொல்லி புரிய வைக்கிறது? இவங்க என்ன சொல்லி மாங்குன்னு கத்திட்டு இருக்காங்க எத்தனை நாளா? உள்ளே வந்து விட்டது, சுட வைத்து விட்டது, அப்படியே கையோடு அவர்களை கூட்டி சென்று இந்தியாவில் அடகலையும் கொடுத்திருக்கிறது, ஷேக் ஹசீனா அவர்களுடன் கூட இருக்கிற கதையை கட்டிட்டு இருந்தாங்களே. இன்னைக்கு அவங்களுடைய வழக்கை விசாரிக்கிற அந்த தலைமை என்ன சொல்லுகிறது என்றால், அவர்கள் இந்தியாவில் போனார்களா என்றால் உறுதியாக எங்களால் கூற முடியாது, ஆதாரம் இல்லைன்ட்டாங்க. அதுதான் யாரோ ஒருத்தனை கொண்டு வந்துட்டு எதுவும் கலவரம் நடக்குதுன்றதுக்காக ஜட்ஜையா கிட்ட சொல்ல வச்சு 2 நாள் பிரச்சனை ஓஞ்சிடலாம் நினைச்சோங்க அப்படின்னா, பாஸ் ஆதாரம் வேணும், பாஸ் ஆதாரம் வேணும். மொத்தமாக அந்த ஜோம்பி கூட்டங்கள் கத்துற மாதிரிலாம் இருக்க முடியாது. இதை நம்ம சொல்லிட்டு போனால் தான் நம்மளுக்கு சமூகம் சிறப்பாக இருக்கும். சரி, அது அப்போ ஓஸ்மான் ஹேடியோட கொலை வழக்கு இன்னும் தீவிர விசாரணை இருக்கிறது.
ஆனால் இன்னைக்கு போராட்டங்கள் சேம் தான். அந்த மண்ணில் ஈரம் காயவில்லை. ஒரு மாபெரும் தலைவரை இழந்து விட்டோம், ஒரு முற்போக்கு சிந்தனைவாதை இழந்து விட்டோம். இருந்திருந்தால் இந்தியாவை பாதி பிடித்திருக்கலாம் என்று அங்கு இருக்கக்கூடிய மக்கள் கொக்கரித்து கொண்டு இன்னும் அந்த வித போராட்டங்கள், உண்மையான குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டும் என்று போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. சரி, அப்போ எவ்வளோ சீரியஸாக இருக்குது. அப்போ அந்த சீரியஸாக இருக்கிற சமயத்தில் கவுலானா அப்படின்ற ஒரு பகுதி, இந்த வரைபடத்தில் காட்டுறேன். ஐ திங்க் அவரோட புகைப்படம் காட்ட முடியாது, கொஞ்சம் டேஞ்சராக இருக்குது. அந்த ஒரு மார்க் போட்டிருக்கோங்க பாருங்கள், ஒயிட் கலரில். இந்த இடத்துல பங்களாதேஷோடைய வரைபடத்தில் இந்த இடத்துல காலையில் இப்போ ஒரு 11:45 மணிக்கு என்சிபி லீடரோட அந்த கவுலானா பகுதிக்கு அவர் தான் தலைமை பொறுப்பு. என்சிபின்ற ஒரு கட்சியோட தலைமை பொறுப்பில் இருக்கிறாரு. அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவர் 11:45க்கு சொல்கிறாங்க. பக்கத்திலே ஒரு மருத்துவமனை ஒன்று இருக்குது. அது பேர் வந்து கவுலானா மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல். மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டலில் தூக்கிட்டு போகும்போதே மருத்துவர் என்ன சொல்லிட்டாருன்னா, லெஃப்ட் சைடு என்ன பண்ணியிருக்காங்க, இந்த இடத்துல இங்கே ஷூட் பண்ணி அந்த குண்டு வந்து என்ன ஆச்சுன்னா இந்த காதுக்கு இந்த பக்கம் உள்ளே நுழைஞ்சி இந்த சைடு வந்துருச்சு. இங்கே இந்த இது இருக்குல்ல, இப்படி இங்கே நுழைஞ்சி இந்த இடத்துல இப்படி வெளியே வந்துருச்சுன்றாங்க. வெளியே வந்ததுனால பிளட் வந்து நிறைய லாஸ் ஆகிடுச்சு. நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு நாங்கள் ட்ரை பண்ணுறோன்றாங்க. அதாவது நேஷ்னல் சிட்டிசன் பார்ட்டி இறந்தவர் வந்து, ஸோ அவருக்கு வயசு எவ்வளோ அப்படின்னா 42 வயசு. ஸோ இவரை நம்ம ஸ்டூடெண்ட் தலைவர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய ஊடகங்கள் எல்லாமே தொடர்ந்து இந்த ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறாங்க. ஆஃப்டர் ஏடி அனதர் பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட் லீடர் ஷார்ட் இன் ஹெட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இறந்தவனுக்கு எவ்வளோ வயசு, அவரோட பேர் நான் சொல்ல மறந்துட்டேன். அவர் சிக்தார், அவர் பேர். இந்த சிக்தாரோட வயசு எவ்வளோ, 42 வயசு. அதாவது முட்லாப் சிக்தார். எஸ், இந்த முட்லாப் சிக்தார் அங்கே என்சிபிக்கு மிக முக்கிய பொறுப்பு வகிக்கிறார். 2004 வேணால் ஸ்டூடெண்ட் விங்குக்கு தலைமை பொறுப்பில் இருந்திருக்கிறார் 2004. அப்போ ரொம்ப ஒரு ஆக்கப்பூர்வமான செயல்கள்லாம் ஈடுபட்டிருந்தாராம். இப்போ ஆனால் அந்த கட்சிக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கிறார். மொத்தமாக ஒரு நம்ம ஸ்டூடெண்ட் விங்குன்னு சொல்லிட முடியாது. ஏன்னா இங்கே மாதிரி இல்லைங்க, இங்கெல்லாம் 50 வயசானாலும் இளைஞரணி தலைவராக இருப்பாங்க. இன்னும் ஒரு படி மேலே போனால் 50 வயசு தான் அந்த மாணவரணி தலைவராக கூட இருப்பாங்க. அதனால் நம்ம இதை பேஸ் பண்ணி அங்கே பங்களாதேஷில் இறங்க முடியாது. 42 வயசு இருக்கக்கூடிய ஆளை வந்து இளைஞரணி தலைவர் இறந்துட்டார், மாணவரணி தலைவர் இறந்துட்டார் அப்படின்னு இன்னும் எல்லா ஊடகங்களையும் பார்த்தேன். அது இல்லை. அவர் நார்மலாக கவனிக்கத்தக்க மிக முக்கியம் வாய்ந்த ஒரு தலைவர். ஏன் இவர் இன்னொரு ஆங்கிளுக்கும் நான் ரொம்ப டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அந்த ஓஸ்மான் ஹேடி கூட மாணவரணி தலைவர்னு தாண்டி அவர் வந்து ஒரு லெக்சரர், காலேஜில் லெக்சரராக இருந்திருக்கிறார் அப்படின்னு ஒரு கூடுதல் தகவல். அதனால் அவர் மாணவர் அணிலாம் இல்லை, அதெல்லாம் கடந்த ஒரு மிக முக்கிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னாங்க. பட் இவங்களோட நோக்கம், குறிக்கோள் எல்லாம் ஒன்று என்னென்னா, பங்களாதேஷை முன்னிலைப்படுத்தணும், பங்களாதேஷோட பொருளாதாரத்தை வலுப்படுத்தணும், பங்களாதேஷ் முன்ன எப்போதும் இல்லாத அளவுக்கு வளரணுன்ற எண்ணத்தை எல்லாம் செகண்டரி கேஸாக போட்டு புதைச்சிட்டாங்க. எல்லாமே அவங்களோட ஒரே நோக்கம் என்னென்னா இந்தியாவோட எல்லை பகுதியை குறி வச்சிட்டாங்க. அதுக்கு காரணமும் என்னன்னு சொல்கிறேன் நான். ஏன் இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் ஒரு 3-4 கட்சிகள் இருக்குது, அவாமி லீக்கை தவிர மீதி இருக்கக்கூடிய கட்சிகள்லாம் ஏன் இதை ஒரு பிரதானமாக எடுக்கிறாங்க அப்படின்னா, ஃபண்டிங். இதை பற்றி இந்தியா எதிர்ப்பு மனநிலையை பற்றி எந்த கட்சியெல்லாம் ரொம்ப தீர்க்கமாக பேசுகிறாங்களோ, சோசியல் மீடியாவில் பெரிய அளவுக்கு பேசுகிறாங்களோ, அவங்க மிக சீக்கிரமாக பிரபலமாக்கப்படுகிறார்கள். ஃபண்டிங் வந்து அளவுக்கு இல்லாமல் வந்து குவியுது அவங்களுக்கெல்லாம். அதனால் பிரதான கட்சிகள் எல்லாமே அவாமி லீக்கை தவிர அங்கே பிஎன்பின்னு ஒரு கட்சி இருக்குது, என்சிபின்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று, இந்த 3 கட்சிகளும் பிரதானமாக இதை முக்கிய குறிக்கோளாக எடுக்கிறாங்க. அதை ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் கூட இல்லை. இன்றைக்கி ஒரு லெட்டர் ஒன்று ரொம்ப தெளிவாக எழுதியிருந்தாங்க. பரவாயில்ல, பங்களாதேஷ் ஸ்டூடெண்ட் லீக் அப்படின்ற ஒரு குரூப் வந்து தெளிவாக கடிதம் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, இது எதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னா, இன்னும் ஒரு சில இந்தியாவில் இருக்கக்கூடிய நபர்கள் வந்து இந்தியா பின்புலமாக இருக்குது இல்லை, இதையெல்லாம் தாண்டி அங்கேயும் உள்ள இன்டர்னல் இஷ்யூ இருக்குது அப்படின்றத நான் புரிய வைக்கிறேன் நான். ஏன்னா உலக நாடுகள், குறிப்பாக ஐநாவோ மீதி வேறு யாராவது வந்து எங்கள் நாட்டுக்குள்ளே இந்த விவகாரத்தில் தலையிடணும். யூனுஸ் அரசாங்கம் வந்த பிறகு, குறிப்பாக அது ஷேக் ஹசீனா அவர்கள் வெளியேற பிறகு அவர் தலைமை பொறுப்பு ஏற்றதுக்கு அப்புறம் வந்து 20 முக்கிய தலைவர்கள் வந்து மர்மமான முறையில் காணாமல் போயிருக்காங்க.
அதை எப்படி காணாமல் போகிறாங்க, என்ன ஆகிறாங்கன்னே தெரியல. கவனிக்கத்தக்கக்கூடிய மிக முக்கியமான தலைவர்கள் திடீர் என்று காணாமல் போகிறார்கள். ஸோ இது எல்லாமே மிகப்பெரிய சந்தேகத்துக்குள்ளாக்கப்படுகிறது. அது எப்போ எலெக்ஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணாங்களோ அந்த எலெக்ஷன் டேட்டுக்கு அப்புறம் எல்லா அரசியல் தலைவர்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாகி இருக்கிறது. அதனால் எங்களுக்கு ஏதாவது ஒரு இன்டர்நேஷனல் எங்களுக்கு தலையிட்டு இந்த தேர்தலை அமைதியான முறையில் நடத்தி கொடுக்க வேண்டும். இது இல்லை என்றால் இந்த தேர்தல் நடந்து விடுமா இல்லை நடக்காதா, இன்னும் பதற்றத்தை அதிகரித்து விடுமா என்ற கேள்விகளை எழுப்பியிருக்கிறது. யூனுஸ் அரசாங்கம் அந்த கிரெடிபிலிட்டியை இழந்திருக்கிறது அப்படின்ற ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. அப்போ நம்ம பெருசாக எடுத்துக்கலாம் அப்படின்னா, இந்த ஒரு குரூப் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா பிரதானமாக வேறு ஒரு காரணத்தை உள்ள நுழைஞ்சி பெருசாக கொண்டு போகிறாங்கன்றத நம்ம தெளிவாக புரிஞ்சிக்கலாம். சரி, இருந்தாலும் அந்த ஜோம்பி கூட்டங்கள்லாம் இருக்காங்கல்ல, அவங்க முந்தானேத்து ஒரு அவாமி லீக்கில் பிஎன்பியோட லீடரோட தலைவர் வீட்டையும் சேர்த்து அடிச்சிருக்காங்க. அதில் 7 வயசு பொண்ணு ஒருத்தர் இறந்து போயிட்டாங்க. அப்புறம் இந்த திப்பு சந்திரதாஸ், இவருக்கான போராட்டங்கள் இங்கே இந்தியாவில் நிறைய இடத்துல பார்க்க முடிஞ்சுது. இவர் கடைசி நேரம் அந்த வீடியோ பதிவு கிடைச்சிருக்கு பாருங்கள். அவர் காவல்துறை கையில் தாங்க இருந்தார். காவல்துறை கையில் இருந்தவங்க, காவல்துறை சிறைக்குள்ளே இருந்தவங்க எப்படி இந்த மாதிரி குற்றவாளிகள் அடித்து வெளியே இழுத்து வந்தாங்க. அப்போ அந்த 7 பேர்த்த கைது பண்ணது உண்மையான குற்றவாளிகள் தானா அப்படின்ற ஒரு கேள்வி தொடர்ந்து அந்த இடத்துல எழுந்து கொண்டு இருக்கிறது. ஏன் திடீர்னு அந்த இடத்துல சொல்கிறேன் அப்படின்னா, இன்றைக்கி ஹியூமன் ரைட்ஸ் ஸ்போக் பர்சன், ஐநானுடைய ஹியூமன் ரைட்ஸ் ஸ்போக் பர்சன் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, ஓஸ்மான் ஆடி கொல்லப்பட்டது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம், எனது கடும் கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்ற ஒரு வார்த்தையோடு நிறுத்துகிறாங்க. பெரும்பாலான நாட்டோட தலைவர்கள் எல்லாருமே இதுவரை பங்களாதேஷுக்குள் நடந்த இந்த கலவரங்களை பற்றியோ, இந்தியாவுக்கு எதிரான இந்த போராட்டங்களை பற்றியோ, அப்பாவி மக்கள் மீது இந்த கலவரக்காரர்கள் அடித்து ஒடுக்கப்படுகிற சம்பவங்கள் பற்றியோ, இல்லை யூனுஸ் அரசாங்கத்தை பற்றி ஒரு சிறு கேள்வி கூட கேட்கல. ஆனால் இவருக்கு ஏன் நோபல் பரிசு கொடுத்தாங்கன்னா எனக்கு தெரியல. இந்த யூனுஸ் அரசாங்கத்துக்கு இவருக்கா நோபல் பரிசு கொடுத்தாங்கன்ற இன்னொரு கேள்வி வந்திருக்கிறது. ஆனால் ஒரு நாடு மட்டுங்க ரொம்ப கிளாரிட்டியாக இருந்ததுங்க. பங்களாதேஷனுடைய ரஷ்யாவுடைய அம்பாசிடர் என்ன சொன்னாருன்னா, ரொம்ப 1971 பங்களாதேஷ் சுதந்திரம் வாங்கினதுக்கு இந்தியா ரஷ்யானுடைய பங்களிப்பு மிகப்பெரிய அளவுக்கு இருக்கிறது. இல்லைன்னா எங்களோட சாக்ரிஃபைஸ் இல்லாமல் இன்றைக்கி நீங்கள் பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடே உருவாயிருக்காது. ஆனால் நீங்கள் அதை மறந்துட்டீங்க அப்படி ஒரு வார்த்தையை சொன்னார். இந்த ஒரு இன்சிடெண்ட்டை கம்பேரிட்டிவாக பண்ணி இவ்வளோ கலவரத்துக்கு மிக முக்கிய காரணமே என்ன அப்படின்னா, முக்கிய பங்களிப்பான நாடை நீங்கள் மறந்துட்டீங்க அப்படின்ற ஒரு விஷயம். அதில் என்ன மாற்றம் இருக்கிறது? 1971 இந்தியா நுழையலை அப்படின்னா இன்றைக்கி பங்களாதேஷ் ஆல்மோஸ்ட் பாகிஸ்தான் கிட்ட அடித்து முடிச்சிட்டாங்க. இந்த ரஷ்யாவும் அதில் மிகப்பெரிய அளவுக்கு உதவி செய்தது. நீங்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு எந்த நாடு கூட எதிர்த்து சண்டை போட்டிங்களோ, எந்த நாடுகிட்டேருந்து பிரித்து நீங்கள் வந்தீங்களோ, இன்றைக்கி அவங்க நண்பர்கள் ஆகிட்டாங்க, உங்களுக்கு உதவி செஞ்சவங்க எதிரிகள் ஆகிட்டாங்க அப்படின்னா உங்களுடைய சிந்தனையில் ஏதோ தவறு இருக்குதா இல்லையா? ஒரு பெரியவர், பங்களாதேஷனுடைய பெரியவர் அவரோட வீடியோ மிகப்பெரிய அளவுக்கு வைரலானது. பேசினது பங்களாதேஷில், ஆனால் இந்தியாவில் வைரலானது. இந்த ஜென்சி போராட்ட குழுக்கள்னு ஒரு குழுக்கள் இருக்குது. அவங்க எல்லாம் ஒரு விஷயத்தை மறந்துட்டாங்க. 1971 இந்தியா இல்லைன்னா இன்றைக்கி பங்களாதேஷ்ன்ற ஒரு நாடே இருக்காது. பாகிஸ்தானை மண்டியிட வச்சது இந்தியா தான் அப்படின்ற ஒரு வார்த்தையை இந்த ஜென்சிக்கள் எப்போ உணர்வாங்கன்னு தெரியலன்னு சொன்னார். ஏன்னா இவங்க இப்போ புதுசாக வந்திருக்கிற குரூப்பெல்லாம் அதுதான் காரணம். இன்றைக்கி பங்களாதேஷனுடைய பத்திரிகைகள்லேயே நான் ஒரு விஷயத்தை பார்த்தேன். நான் இப்போ இன்றைக்கி சுட்டு கொல்லப்பட்டார்ல, இவங்க இப்போ தான் நம்ம முக்கியமான விஷயம் பேச போகிறோம். இந்த என்சிபியினுடைய தலைவர் சிக்தர், இந்த என்சிபியினுடைய தலைவர் சுட்டு கொல்லப்பட்டதற்கு மிக முக்கிய காரணமே நம்ம 2 காரணங்களாக பிரிச்சிடலாம். இந்த என்சிபி அப்புறம் பிஎன்பி அப்படின்னு சொல்லுவாங்க, இன்னொரு கட்சி ஒன்று சொல்கிறாங்க. இவங்க எல்லாமே ஃபஸ்ட்டு ஆன்டி ஜமாத், அதாவது ஜமாத் இ இஸ்லாம், அதுக்கு எதிர்ப்பு மனநிலை இருந்தாங்க. எப்போ ஷேக் ஹசீனா இருக்கிற வரைக்கும், அவங்க இருந்தது இப்போ அவங்க இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா, அந்த ஐடியாலஜிலாம் மாற்றி இந்தியா எதிர்ப்பு மனநிலையை மட்டுமே சோசியல் மீடியாவில் உக்காந்துட்டு முழுக்க இது மட்டும்தான் பேசுகிறாங்களாம், அந்த பிஎன்பி கட்சியும் இவங்க எல்லாமே. ஸோ இப்படி பேச என்ன ஆகுதுன்னா, நிதி பெருசாக வர இவங்க என்ன ஆகுதுன்னா, இன்னும் மக்கள் மத்தியில், அந்த இளைஞர்கள் மத்தியில் உற்சாகம் அடைகிறாங்க.
அப்படி உற்சாகம் அடைய அடைய இந்த ஃபண்டிங்காகவே என்சிபி வந்து இப்போ தேர்தல் களத்தில் இருந்தது அப்படின்னா ஒரு இடம் கூட ஜெயிக்க முடியாது. ஏன்னா அவங்களோட கொள்கைகளே இன்னைக்கு மாற்றி நிற்கிறாங்க, உருமாறி நிற்கிறாங்க. இதுக்கு முன்னாடி இந்த கொள்கையில் இந்தியாவை அவங்க இந்த அளவுக்கு எதிர்த்ததே கிடையாது. இவங்களும் சரி, அந்த பிஎன்பி 2 கட்சிகளும் சரி, இந்தியாவை அவங்க இதுக்கு முன்னாடிலாம் எதிர்த்ததே கிடையாது. அந்த ஜமாத்திய இஸ்லாம்னு ஒரு கட்சி இருக்குது பற்றி, அவங்க மட்டும்தான் இந்தியாவுக்கும் பங்களாதேஷையும் ஒரு பிரிவினையை உருவாக்கி பெருசளவுக்கு பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அவங்க ஹீரோவாயிட்டாங்க. இன்னைக்கு அவங்க ஹீரோவாயிட்டு இந்த ஒட்டுமொத்த ஜென்சி போராட்டத்தையும் தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆனால் இதுக்கு யார் ஃபண்டிங் கொடுக்குறாங்க, அது கொடுக்கல அப்படின்றத நம்ம செகண்டரி கேஸாக வச்சுக்கலாம். ஒன்று, அதற்காக நான் வந்து இன்னொரு தகவலையும் சொல்லிடுறேன். நான் இது வந்து ரா பண்ணாங்களா பண்ணலையா அப்படின்றத நம்ம இன்னொரு இடத்துல வச்சுக்கலாம். இது உங்களுடைய இன்டர்னல் ப்ராப்ளம், பங்களாதேஷனுடைய இன்டர்னல் ப்ராப்ளம். வெதர் பாகிஸ்தான்காரங்க ஐஎஸ்ஐ ஓடி வந்து பண்ணுறாங்களா இல்லை வந்து ரா பண்ணுறாங்களா அதெல்லாம் தெரியாது. ஏன் யூனிஸ் அரசாங்கம் பண்ணக்கூடாதா? ஏன் அவங்க அடுத்தடுத்து இந்த மாதிரி வளருகின்ற தலைவர்கள், ஏன்னா பிப்ரவரி மாதம் எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணிட்டாரு. ஐஎஸ்ஐ மூலிமா, பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ மூலிமா யாரெல்லாம் நம்மளுக்கு ஆதரவான தலைவர்களை மட்டும் வச்சுக்கிட்டு மீதியை போட்டுருங்கடான்னு சொல்கிறது கூட வாய்ப்பு இல்லையா? ஏன் நீங்கள் பொதுவாக எப்போ பார்த்தாலும் ஓடி வந்து ராதா ராதான்னு சொல்லிட்டு ஓடி வந்து இங்கே நிற்கிறீங்கன்ற ஒரு கேள்வி இந்த இடத்துல கண்டிப்பாக கேட்கணும். ஏன்னா எங்கள் நிறைய பேர் வந்து 80% வந்து ராதா இருக்குமா இல்லை இந்தியா உளவு அமைப்பு ஏதாவது பண்ணியிருக்குமா அப்படின்ற மாதிரியே பேசுகிறாங்க. அது இல்லாமல் பங்களாதேஷனுடைய பத்திரிகைகள், பாகிஸ்தானுடைய பத்திரிகைகள் எல்லாமே 100% அப்படி தான் போடுறாங்க. முழுக்க இந்தியா இந்த அளவுக்கு ஊற்றி வளர்த்தி பங்களாதேஷில் வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்றாங்க. அதாவது பாகிஸ்தானுடைய எல்லை பகுதியில், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் தான் மர்ம நபர்களுடைய வேலை வந்து பெருசாக இருக்கும். பட் இங்கே மர்ம நபர்களுடைய வேலை வந்து அது நம்ம ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை, அந்தந்த நாடுகளோட பொறுப்பு. ஆனால் இதுக்கப்புறம் ஒன்று மட்டும் கிளாரிட்டியாக புரிஞ்சுக்கலாம், இவங்க எல்லை பகுதிக்கு உள்ளே ஓடி வந்து இந்தியாவை பிடிச்சிருவாங்க. சரி, ரைட்டு, இன்னும் அடுத்தடுத்த தலைவரில் உசுரோடு இருக்கிறாங்களான்னு பார்த்துக்கோங்க வருகின்ற நாட்களில். இது ரொம்ப முக்கியமான பதிவாக இருக்கிறது. ஜோம்பிஸ் கூட்டங்களே சும்மா எதை கேட்டாலும் தூக்கிட்டு ஓடி வந்துருவீங்கன்னா நாளைக்கு என்ன ஆக போதோ தெரியல. இவர் வேறு இறந்து போயிட்டாருன்னா இன்னும் இந்த குரூப்ஸ் வேறு இருக்குது, இந்த குரூப்ஸ் அதை விட மோசமாக மாறும்னு நினைக்கிறேன் நான். ஸோ நாளைக்கு நீங்கள் எதிர்பார்க்கலாம் பங்களாதேஷில் மறுபடியும் ஒரு ஜோம்பி கூட்டங்களுடைய அட்டூழியங்களை நீங்கள் பார்க்கலாம் நீங்கள். சரி, அடுத்து இன்னொரு விஷயம், ரொம்ப நாளைக்கு அப்புறம் இந்த வீடியோ பதிவை மறுபடியும் போடுறாங்க. இவங்க யார் அப்படின்னா ஏஆர்எஸ்ஏன்னு சொல்லுவாங்க. ஏஆர்எஸ்ஏ அப்படின்னா ரோஹிங்கா மிலிட்டன்ஸ் குரூப்னு அவங்க சொல்கிறாங்க. நம்ம பாஷையில் அது தடை செய்யப்பட்ட தீவிரவாத குழுக்கள் தான். இந்த ரோஹிங்கா மிலிட்டன்ஸ் குரூப் எங்கே இருக்காங்கன்னா பங்களாதேஷ் மியான்மர்னுடைய எல்லை பகுதியில் இருக்காங்க. அரகான் ஆர்மிக்கு எதிரான ஒரு குரூப். இன்றைக்கி ஒரு வீடியோ பதிவே வெளியிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80 கேடருக்கு மேலே. இந்த 80 கேடருக்கு மேலே என்னன்னா ஒரு துப்பாக்கி தூக்கிட்டு இந்த பக்கம் சுற்றுறது, அந்த பக்கம் சுற்றுறது, அந்த மாதிரி பயங்கரமாக வேலைத்தனத்தை காட்டுறாங்க. எனக்கு இந்திய இராணுவம் கூட மிகப்பெரிய ஒரு உஷார் நிலையில் இருக்கப்படுது. எப்போனாலும் தரை தாக்குதலோ இல்லை எல்லை பகுதியில் தாக்கம் நடத்துவதற்கோ வாய்ப்புகள் இருக்குது, ஊடுருவலுக்கான வாய்ப்புகள் இருக்குன்றது பெரிய அளவுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் உளவுத்துறை மூலமா மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து ஐஎஸ்ஐ பாகிஸ்தானுடைய உளவு அமைப்பு இந்த ரோஹிங்கியா மிலிட்டனுக்கு வந்து மிகப்பெரிய உதவிகள் செய்கிறாங்க. இது ஒரு பெரிய ஸ்டோரி. இது எப்படி நம்ம ஷார்ட்டாக உங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படின்னா, இந்த ரோஹிங்காம் அகதிகள் இருக்காங்கல்ல, இந்த ரோஹிங்காம் அகதிகள் மியான்மருக்குள்ளே போயிட்டு ஒரு பெரும் பகுதியில் இருந்தாங்க. அப்போ வந்து அரகான் ஆர்மின்னு சொல்லுவாங்க. அவங்க உள்ள நுழைஞ்சு அவங்களை அடித்து துரத்தினாங்க ஃபுல்லாக பங்களாதேஷுக்குள்ளாரே. அடித்து துரத்தினோடனே பங்களாதேஷ் வந்து யூனிஸ் அரசாங்கம் வந்ததுக்கப்புறம் என்னென்னா பெரிய கவலை தெரிவிச்சோடனே அப்போ பாகிஸ்தான் உள்ள ஓடி வந்து கவலைப்படாத, அவங்களுக்கே நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு பாகிஸ்தானோட ஐஎஸ்ஐ வந்து இவங்களுக்கு யார் இந்த ரோஹிங்காமுக்கு ரோஹிங்கா மிலிட்டன் ஒன்று உருவாக்கி ஏஆர்எஸ்ஏ, அதாவது இதுக்கு முன்னாடி இருக்காங்க, அவங்க பாகிஸ்தான் வர்றதுக்கு முன்னாடியே இருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க. கடந்த ஒரு 2 வருஷமாக மிக அதிகமான பயிற்சிகள் கொடுக்குறாங்க பங்களாதேஷ்ன்றது கூடுதல் தகவல். இந்தியாவுடைய எல்லை பகுதியில் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ உளவு அமைப்பும் தீவிரவாத குழுக்களும் அதிகமாக நடமாடுகின்ற ஒரு மிக முக்கியமான பகுதி. ஸோ இவங்க இந்த குரூப்புக்கெல்லாம் ஆயுதங்களை கொடுத்து பெரிய அளவுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காங்கன்றத ஒரு அடிஷ்னல் தகவல். அதனால் இந்த குரூப் வந்து திடீர்னு மிகப்பெரிய ஒரு ஆக்டிவாக இருக்காங்க அப்படின்றது கூடுதல் தகவல். இன்னொரு கான்ஸ்பிரசி தியரி என்ன, இந்தியா
அங்கே அரக்கன் ஆர்மின்னு சொல்லுவாங்க, அவர்களுக்கு உதவி செய்கிறது, சீனாவும் உதவி செய்கிறது அப்படின்னு இன்னொரு கூடுதல் தகவல் நான் சொல்ல விரும்புகிறேன் நான். அதனால் இந்த 2 குரூப்புக்கு பிரச்சனை வரதில்லை. பாகிஸ்தான் உள்ள நுழைஞ்சி அங்கே அரக்கன் ஆர்மியை சால்வ் பண்ணால் இந்தியாவுக்குள்ள ஈஸியாக நுழைஞ்சிடலான்ற அடிப்படையில் அவங்களுக்கு உதவி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் மேபி பார்க்கலாம், இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே நம்மளுக்கு அந்த இடத்துல கிளியரான தகவல் கிடைச்சி விடும். ஒருவேளை அவங்களுக்கு அவங்களே சுட்டு சாகுறாங்களா அப்படின்றது இன்னொரு இடத்துல பார்த்தலாம். ஏன்னா 18ஆம் தேதி ஒரு சம்பவம் எங்கள் ஹைதராபாத்தில் இங்கே அகதிகளாக உள்ளே வந்தவங்க தான். அதுவும் பாருங்கள், அந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா எப்படி போட்டிருக்காங்கன்னா 19 தடவை கூட ட்ரங்க் அண்ட் ப்ரௌன்னு சொல்லிட்டு குடிச்சிட்டு ஒரு 19 வயசு ஓல்டு ரோஹிங்கா மேன் வந்து ஹைதராபாத்தில் இறந்துட்டான். அந்த பலாப்பூர் கேம்பில் அக்யூஸ்டு அரெஸ்ட்டுன்னு போட்டாங்க. நீங்கள் என்ன தெளிவாக போட்டிருக்கணும் இந்த இடத்துல, இந்த அக்யூஸ்டு யார் அப்படின்னா அவனும் ரோஹிங்கா தான். 2 பேரும் உட்காந்து தண்ணி அடிக்கிறாங்க. தண்ணி அடித்து திடீர்னு சண்டை வந்து மாற்றி கத்தி எடுத்து குத்திட்டு கடைசியில் அவன் ஒருத்தர் செத்து போயிட்டான், ஒருத்தர் ஜெயிலுக்குள்ளே போயிட்டான். ஸோ இதுதான் சம்பவமே. அது மாதிரி ஏதாவது நீங்களே உள்ளே உட்காந்து ஏதாவது சுட்டுக்கு போகிறீங்க, முதல்ல நம்ம ஹைதராபாத்தினுடைய அந்த பலம்பூர் கேம்ப் இருக்கு இல்லையா, அதை கூட சீக்கிரம் அப்ரூவப்படுத்துவது என்பது சால சிறந்தது அப்படின்னு நம்ம குறிப்பிடத்தகுந்த விஷயமா சொல்ல முடியும். ஸோ இது அங்கே இருக்கக்கூடிய தகவல்கள் ஓரளவுக்கு நான் கிளாரிட்டியாக விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா உங்களுக்கு கேள்விகளை கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ண முடியல, அதனால் உங்கள் கமெண்ட்ஸை நான் பார்க்கலன்னு நினைக்காதீங்க. எல்லாருடைய கமெண்ட்டும் பார்த்துட்டு தான் இருக்கேன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடுறேன் நான். அடுத்து நம்ம ஈரான் போயிடலாம். ஏன்னா ஈரான் வந்து இன்றைக்கி பாலிஸ்டிக் மிசைல்ஸ் எக்ஸசைஸ் வந்து பயங்கரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுடைய இலக்கே வந்து அமெரிக்காவின் கனவை சுக்குநூறு ஆக்குவது தான் அப்படின்ற மாதிரி ஈரானுடைய அந்த பயிற்சிகளை வந்து பார்க்க முடியுது. ஆனால் இஸ்ரேல் என்ன சொன்னாங்கன்னா, நான் க்ளோஸ்லி மானிட்டர் பண்ணிகிட்டு இருக்கிறோன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஏன் இப்போ திடீர்னு இது ரொம்ப ஒரு பரபரப்பாக்கப்படுகிறது அப்படின்னா, நான் 3 நாளாக சொல்லிகிட்டு இருக்கிறேன் இந்த ஒரு சம்பவத்தை. 28ஆம் தேதி இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு பயணம் செய்வது மறுபடியும் ஈரான் மீது தாக்குதலை நடத்துவதற்கான திட்டங்களை வகுக்கிறதா, அடுத்தடுத்த தடைகளை விதிக்கப் போகிறதா, அந்த ஒரு சம்பவத்துக்காக மட்டுமே பயணிக்கிறார் அப்படின்னு அடிஷனல் தகவலாக சொல்லலாம். ஏன் நீங்கள் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இதை நம்பலாம் அப்படின்னாங்கன்னா, அடுத்த எலெக்ஷன் வரப்போது, எலெக்ஷனுக்கு முன்னாடி இது கை வச்சா தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்ற இன்னொரு ஆங்கிள்லையும் பார்க்கலாம். ஏன்னா நெதன்யாகுவோட ஆட்சி காலம் கிட்டத்தட்ட நெருங்கி விட்டது. மறுபடியும் அங்கே எலெக்ஷன் நடக்கிறதுக்குள்ளே இந்த ஒரு சம்பவத்தை எடுத்தாங்கன்னா அது கரெக்டான்ற ஆங்கிள்லையும் அங்கே பத்திரிகைகள் எழுதியிருக்கிறது. அப்போ துருக்கி என்ன பண்ணிட்டாங்க, இஸ்ரேலுக்குள்ளார இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க ஹாக்கன் ஃபிடன் அவர்கள். யார்? துருக்கியினுடைய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இங்கே திடீர்னு சிரியாவுக்குள்ளே வந்திருக்கிறாங்க. மிகப்பெரிய ஒரு விசிட் பண்ணியிருக்காங்க, பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க. ஸோ துருக்கி சிரியாவுக்குள்ளே வருவது என்பதும், இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு செல்வது என்பதும், அமெரிக்கா சிரியாவுக்குள்ள ஒரு நெருக்கம் காட்டுவது என்பதும், இதெல்லாம் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எங்கேயாவது இடத்துல ஏதாவது பொறி தட்டுதான்னு பாருங்கள். இது அங்கே இருக்கக்கூடிய தகவல். ஐ திங்க் ரஷ்யா வந்து பெரிய ட்ரபிள் இருக்குங்க சீரியஸாக. அதாவது உக்ரைன் வந்து தீவிரவாதத்தை கையில் எடுத்துட்டாங்கன்னா அந்த வரைபடத்தில் பார்க்குறீங்கல்ல, அது மாஸ்கோவில், ரஷ்யானுடைய மாஸ்கோவில் இன்றைக்கி 22ஆம் தேதி லெஃப்டினன்ட் ஜெனரல் ஃபனில் சௌரவ் அவர்கள் வந்து வீட்டிலேருந்து வெளியே வந்து ஒரு கார் எடுக்கும்போது குண்டு வெடிப்பு தாக்குதலில் இறந்து போயிட்டார். 25/4/2025 இதே மாஸ்கோவில் ஏற்கனவே ஒரு லெஃப்டினன்ட் ஜெனரல் ஒருத்தர் வந்து மாஸ்டோ கிளிக் அப்படின்ற வந்து இறந்தார். 17/12/2024 இதே மற்றொரு லெஃப்டினன்ட் ஜெனரல் இக்னோர் கில்லோ அப்படின்ற ஒருத்தரும் இதே மாதிரி எக்ஸ்ப்ளோசிவில் வந்து இறந்து போனார். ஸோ இது மட்டும் இல்லை, 2022 இன்ன வரைக்கும் நேம் லிஸ்ட்டு டேட்டோடு போட்டிருக்கு பாருங்கள். ஒவ்வொருத்தரும் எந்தெந்த ஏரியாவில் இறந்தாங்க, இவங்க எல்லாமே ஒன்று குண்டு வெடிப்பு தாக்குதல் இல்லைனா மர்ம நபர்களால் சுட்டு கொல்ல செய்யப்படுகிறார்கள். ஸோ ஐ திங்க் இட் வில் பி டேஞ்சர். அதாவது ரஷ்யா பரிசீலனை பண்ண வேண்டிய இடம் இது. அவங்களோட உளவுத்துறையை வந்து அவங்க ஸ்ட்ராங் பண்ண வேண்டிய இடம். ஸோ உக்ரைன் மிக ஒரு மோசமான விஷயத்தை கையில் எடுத்திருக்கிறது. ஆல்மோஸ்ட் குண்டு வெடிக்கிற அளவுக்குலாம் இறங்கிட்டாங்க. அடுத்து மனித வெடிகுண்டாக மாறது கூட வாய்ப்புகள் இருக்குது. அவங்க எல்லா எல்லைக்கும் இறங்கிட்டாங்க. இந்த போர்க்காலத்தில் பயன்படுத்தப்படுகிற இந்த லெஃப்டினன்ட் ஜெனரல் எல்லாத்தையும் வந்து ஊடுருவி தேடி கொண்டுட்ருக்காங்க உக்ரைன் தரப்பில். இதுவரை அவங்க லிஸ்ட் எத்தனை போயிருக்குன்னா 19 பேர் போயிருக்கு. 19 பேருமே இந்த மாதிரி வீட்டை விட்டு வெளியே வரும்போது கார் குண்டு வெடிப்பில் இறந்துருக்காங்க. ஒரு 3 பேர் மட்டும் துப்பாக்கியால் சுடப்பட்டிருக்கிறாங்க மர்ம நபர்களால். ஸோ இது ரஷ்யா எந்த அளவுக்கு சீரியஸாக எடுக்கிறாங்கன்னு தெரியல. இனி அவங்க இருக்கக்கூடிய விசாரணைகள் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல. அதை பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி
ரஷ்யாவுடைய போர் விமானங்கள் நிறுத்திக்கக்கூடிய பகுதி, 2 ஃபைட்டர் ஜெட் இருக்கக்கூடிய பகுதியில் கூட இன்றைக்கி 2 பேர் உள்ள ஊடுருவில் லிப்ஸ்டக் அப்படின்ற ஒரு ரீஜியனில் யாரோ பற்ற வச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அது தாக்குதல் கூட இல்லை, யாரோ பற்ற வச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு SU-30யும் SU-24 நிறுத்த இந்த பகுதியை வந்து திடீர்னு ஃபயர் பிடிச்சிருக்கான். ஸோ இன்றைக்கு ஒரு லோக்கான தகவல் நம்ம கவர் பண்ண நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் கேச்சல். நன்றி, வணக்கம்.